4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்திலே சனி வக்கரமாகும் பொழுது சின்ன சின்ன தவறுகளால் சுகத்தை கெடுறது. இந்த 2 கூடியவர் வக்கரமாகும் பொழுது ஒரு விஷயத்தை நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும். என்ன? தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். இந்த 3 கூடியவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏதாவது அவமானம் ஃபேமிலியில. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 3 கூடையவன் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலே வக்கரமாகிறார். 2 கூடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? உலகத்தில் இந்த 2ஆம் இடம் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக 2 தனாதிபதி, கல்விஸ்தானாதிபதி, பேச்சுக்கு அதிபதி, இது எல்லாம் அந்த 2ஆம் குடும்பத்துக்கு அதிபதி, இதெல்லாம் 2ஆம் இடம். அவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும்னா நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவாங்க. இந்த 4ஆம் இடத்திலே வக்கரம். 4ஆம் இடம்னா முதல்ல என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷனுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமானால் நேற்று வரைக்கும் நான் தான் அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் தெரியாமல் லீவை போட்டு ஒரு சின்ன ஒரு குளறுபடி பண்ணி வச்சிட்டேன். முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டேன். அவர் நம்ம மேலே தலைமை ரொம்ப கோபமாக இருக்குது. இப்போ மேலிடத்தை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம ஃபேமிலியாக கம்பெனியான்னு பார்க்கும்போது முக்கியமான இன்றைக்கி தான் சேர்மன் விசிட்டு சார், முக்கியமான மீட்டிங், இன்றைக்கி என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் உயர் பதவியில் இருக்கீங்க. நீங்களே லீவ் போட்டிங்கன்னா அப்புறம் எப்படி மற்ற எம்ப்ளாயிஸ் வருவாங்கங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நீங்கள் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் அன்றைக்கி நாள் பார்த்து லீவ் போட்டிங்கன்னா அது ஒரு மன்னிக்க முடியாத குற்றச்செயலாக மாறிடுது. ஸோ அப்போ அந்த 4ஆம் இடத்தில் சனி அன்றைக்கினே நமக்குன்னே ஒரு பிரச்சனை வரும் சார். ஆக்சுவலாக நம்ம பண்ணணும்னு பண்ணலை, அதுவாக நடக்கும். அதான் அந்த கிரகங்களுடைய விளையாட்டு. அன்றைக்கி பார்த்து ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துடும், போயே ஆகணுங்கிற நிலைமை. ஸோ அப்போது இந்த 2, 3 கூடையவர் 4ஆம் வீட்டில் வக்கரம் பெறுவதால், 4ங்கிறது ப்ரமோஷன் என்பதால், இது வரைக்கும் உங்களுக்கு தான் கொடுக்கலான் இருந்தோம், இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி உங்களை நம்பி இவ்வளோ பெரிய பதவி தர்றதுன்னு எங்களுக்கு தெரில. டிஜிஎம்மாக இருக்கும்போதே இவ்வளோ லட்சணம், இன்னும் ஜிஎம் ஆகிட்டிங்கன்னா இன்னும் மோசம் சார். இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் என் ஒன்று விட்ட சித்தப்பா சார், அவர் போயிட்டார், நான் போய் தானே சார் ஆகணும் சார். சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சில ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் சில சம்பவங்கள். மற்ற நாளில் நமக்கு ஆஃபீஸில் ஒரு வேலையும் இருக்காது, ஃப்ரீயாக இருப்போம். நம்மளே மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங் 8:30 மணி வரைக்கும் வச்சு ஆற்றி நம்ம 9 மணிக்கு வீட்டுக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்து நம்ம காலைல வர முடியாமல் போச்சு. வந்த சேர்மன் 2 எங்கே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் எங்கே நம்மளை தான் விசாரிச்சுட்டு போவார். என்ன நம்மளை தேடுறாங்க? உங்களை தான் சார் தேடிட்டு இருக்காரு. அவர் 2 தடவை உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டார் சார். ஆமாம், ரொம்ப நல்லது பண்ணுறதுக்கு கூப்பிட்ட மாதிரி ஆளை காண திட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கார். அதனால் நமக்குன்னே நடக்கும். அந்த 4 கூடையவன் சனி எப்படின்னா சார் ஒரு டார்ச்சர் ஃபெலோ. இந்த சனி எப்படின்னா சின்ன டார்ச்சர் கொடுப்பார். சுகாதிபதினு பேர். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்திலே சனி வக்கரமாகும் பொழுது சின்ன தவறுகளால் சுகத்தை கெடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளம்பும்போது அன்றைக்கி தான் பார்த்து தலையில் அடிச்சுப்பீங்க, அன்றைக்கி தான் செருப்பு பிஞ்சிரும், இந்த மாதிரி சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை தர்றதுல சனி எக்ஸ்பர்ட். அது என்னென்னா உங்களுக்கு அந்த பொறுமையை சொல்லித்தரார். நீங்கள் பொறுமையாக பண்ணணும், எதாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணணும். அப்போது இந்த 2 கூடையவராக இருந்து வக்கரமாகும் பொழுது தனாதிபதி அவுட்டுங்கிறதுனால நமக்குன்னே ஒரு கேரக்டர். வாங்க சார், ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், வாங்க அருமையாக பண்ணலாம் சார், சூப்பராக சார், மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் வரும், வாங்க வேதாரண்யம் பக்கத்தில் நம்ம அப்படி சொல்லுவாங்க, தேக்கு மரம் வளர்த்தலாம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. தேக்கு மரம் வளர்த்துனதெல்லாம் போதும், ஈமு கோழி வளர்த்துனதெல்லாம் போதும். இன்றைக்கி நாளில் சார் சம்பாதிக்கிறது ரொம்ப எளிமையாயிருச்சு. இன்றைக்கி சம்பாதிக்கிறது எளிமையாயிருச்சு. ஆனால் சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எவனாவது ஒரு கேரக்டர் ஜம்ப் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம என்னமோ மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இவன் ஒரு ஆளுன்னு அவனால் முடியலன்னு தான் நம்மக்கிட்ட பணம் கேட்குறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களை. தனுசு ராசிக்காரர்கள் 2 கூடையன் வக்கரமாகும் பொழுது புதிய தொழில் தொடங்குகிற தனுசு ராசிக்காரர்களாக ஒன்று யோசிச்சு பாருங்கள். அருமையான கடை சார், கூல்ட்ரிங்க்ஸ் கடை, கார்னர் பீஸ் நம்மக்கிட்டே வருது. அந்த கடைக்காரர் போகிறார், அதனால் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை எடுக்கிறீங்க, மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, மிகப்பெரிய வீடு கட்ட போகிறீங்க. அது நல்லா ஓடுதுன்னா அந்த கடைக்காரர் அவருடைய வீட்டுக்கோ, அவரோட பொண்டாட்டியோட தம்பிக்கோ, இல்லை மாமன் மச்சரனுக்கோ யாருக்கோ கொடுத்துருப்பார்ல, அவர் ஏன் அதை உங்கள்கிட்ட விற்கிறார் சொல்லுங்கள்? ஏன்னா அது ஓடலைங்கிறதுனால உங்கள்கிட்ட விற்கிறார். இது புரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பெரிய ஆஃபர் ரேட்டுக்கு வந்த மாதிரி அவசரமாக நகையெல்லாம் விற்று வாழ்க்கையிலே சில நேரங்களில் திடீர் தொழிலதிபராகக்கூடிய நம்மளுடைய ஆசையினால் வர்றது தான் அத்தனை பிரச்சனையும். இந்த 2ஆம் இடத்துக்குரியவர் வக்கரமாகும் போது
சில பேர் சொல்லுவாங்க, சார் 20 வருஷமாக நான் ஒரு தீபாவளி சீட்டு கூட போட்டதில்லை சார். நேரே போ நேரே வா, கம்பெனிக்கு போவேன் வருவேன் சார், சம்பளம் வரும், வீட்டில் படுத்து தூங்குவேன், வேலைக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். எங்கிருந்தோ ஒரு கேரக்டர் வந்தான் சார், இந்த மாதிரி நீ வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணினா இன்ட்ரோடே போட்டினா அப்படி கடகடான்னு ஏறிடுன்னு சொன்னான் சார். அவன் சொன்னதை அப்படியே நம்பினேன் சார். நீங்கள் நம்பினீங்க பாருங்கள், அங்கே தான் தப்பு. இந்த பிரச்சனையே என்னென்னா, இந்த 2 குடியர் வக்கரமாகும் பொழுது ஒரு விஷயத்தை நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும். என்ன, தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். எனக்கு எந்த வேலை வருமோ அதை நான் செஞ்சால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. விட்டால் கூட பிடிச்சிடலாம் சார். தெரியாத வேலையை செய்யும் எனக்கே அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போது இந்த 2 குடியன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். படிக்கிற பசங்க டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் அடிக்ஷன் ஆகட்டும், டிவி அடிக்ஷன் ஆகட்டும். முன்னெல்லாம் டிவியாக இருந்தது. நம்ம என்னைக்கு டிவியை கம்ப்யூட்டராக மாற்றினமோ அன்றைக்கி தான் பிரச்சனையே வந்தது. குழந்தைகளே டிவி எடுத்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறதுக்காக டிவி எடுக்கலை, அதில் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, யூடியூப்னு அதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தான் பிரச்சனையே வருது. ஸோ அப்போ 2 கூட டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். நம்மளே குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், ஒழுங்காக படிக்கணும், படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம், மொபைலை கீழே வை. அது திரும்ப நம்மகிட்ட கேட்குது, சரிப்பா அப்போ நீ மட்டும் மொபைல் யூஸ் பண்ணலாமா? கரெக்ட், நியாயமான கொஸ்டின். நம்மளாலே மொபைலை கீழே வைக்க முடியல. அதனால தான் குழந்தைகளை நம்ம அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாகிறோம். 2 குடையவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதே சனிதான் 3 குடையவனாகவும் இருக்கிறான். 3 குடையர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? 3 குடையர் வக்கரமாகும் பொழுது உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை. நல்லா கூட பிறந்த தம்பி சார், இவெல்லாம் ஒரு தம்பியா இன்னைக்கு நாள் வரைக்கும் சார் வேலைக்கே போகிறது கிடையாது, நான் தான் காப்பாற்றுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். ஏய் வேலைக்கு போடா, அண்ணன் நீ இருக்கிற போது நான் வேலைக்கு போனால் வீட்டுக்கு அசிங்க இல்லையா? இது என்ன புது பாலிசியாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க. இந்த 2-3 குடையவரால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டு குடும்பமாக வச்சுருப்போம். நம்ம ஒய்ஃப் முன்னாடி மானத்தை வாங்கிறதுக்குனே ஒரு தம்பி, நமக்குன்னே ஒரு தம்பி. பல பேர் வீட்டில் போய் பாருங்கள், யாருக்காவது ரகசியமாக கூகுள் பே பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தா ஒன்று அவங்க அம்மாவுக்காக இருக்குது, இல்லை கூட பிறந்தவங்களுக்காக இருக்கும். இதை கூட ரகசியமாக பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டோம். காரணம் என்னென்னா அவங்க லட்சணம் அப்படி. சார் என்ன பண்ணுறார், ரொம்ப வருஷமாக வேலைக்கு போகாமே இருக்கார். அதான் பிரச்சனை. இந்த 3 குடையர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கிறதுன்றா, தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏதாவது அவமானம் ஃபேமிலியில். அப்போது உடன் பிறந்த இப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து 4 குடையவன், 4ங்கிறது சுகஸ்தானம். நான் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார், இந்த கம்பெனி வேலையை நின்றுட்டே வேலை பார்க்குறேன். இப்படி குனிஞ்சு எடுத்து அப்படி ஜாபை ஃபிக்ஸ் பண்ணுறதா சார் என் வேலை. நின்றுட்டே அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அழகாக எர்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க, உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்புடைய பணி உங்களுக்கு கிடைக்கும். பணியில் தான் இருப்பீங்க, ஆனால் உடம்பை வருத்திக்காத பணி என்பது கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வேலையை மட்டும்தான் பார்க்கணும். சில பேர் ஆஃபீஸ்லேயே போயிட்டு சீட்டு போடுறது எப்படி, இன்சூரன்ஸ் பாலிசி பிடிக்கிறது எப்படி, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. யார் உங்கள் டீம் லீடரோ அவர் கண்ணிலே பட்டு தொலைவீங்க. ஆக மொத்தம் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுற வேலையை நீ பார்க்கல, எல்ஐசி இன்சூரன்ஸ் தான் பிடிச்சிட்டு இருக்க, ஒரே நாளில் வேலை போயிடும். அவ்வளோதான். தேவையில்லாமல் உங்கள் வேலையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.